ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் செர்ரி சிரப் எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செர்ரி சிரப் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப்பு செர்ரி பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இந்த செர்ரி பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் நீக்கிடலாம். அதுக்காக ஒரு சில்வர் ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த செர்ரி பழத்தோட ஒரு சைடில், அதாவது இந்த காம்பு இருக்கும்ல, அந்த சைடில் இந்த சில்வர் ஸ்ட்ராவை வச்சு நல்லா திருக்கிக்கோங்க. அப்போ இன்னொரு சைடில் அந்த விதைகள் வெளியே வந்துடும். மெதுவாக அந்த ஸ்ட்ராவை வச்சு திருக்குங்க. சுற்றும்போது அந்த விதைகள் வெளியே வந்துடும். இப்படி நம்ம எடுக்கும்போது அந்த செர்ரி பழத்தில் உள்ள ஜூஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகாது. இப்போ நம்ம எல்லா பழத்தில் உள்ள விதைகளையும் எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த விதைகளெல்லாம் எடுத்தோம்ல, அந்த செர்ரி பழங்களை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ செர்ரி பழமும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த செர்ரி பழங்கள் நல்லா வேகணும். இப்போ ஓரளவு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நம்ம கடைசியில் அந்த இனிப்போட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். செர்ரி பழம் நல்லா இனிப்பாக இருந்துன்னா சுகர் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்போடு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கணும். இந்த சுகர் கூட சேர்ந்து செர்ரி பழங்கள் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இப்போ நம்ம சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். செர்ரி சிரப் செய்யும்போது தீயோட அளவை மீடியத்திலே வச்சு செய்யுங்க. இப்போ தண்ணியோட அளவு குறைஞ்சிடுச்சு. அந்த செர்ரி பழங்களும் கொஞ்சம் வெந்துடுச்சு. ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கலக்கி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு உடனே அந்த ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்ததுக்கப்புறம் அந்த செர்ரி சிரப் நல்ல ஜெல் பதத்துக்கு வரும்.
அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது. நம்ம இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா ட்ரை ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிரப்பை நல்லா ஆற விடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். இந்த செர்ரி சிரப்பை நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். அப்புறமா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யும்போது அந்த லேயர் கடையில் இதை தடவிக்கலாம். இப்போ நமக்கு நல்ல சுவையான செர்ரி சிரப் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.